எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க ஷாப்பிஃபை அப்படின்ற விஷயம் படிக்கிற நேரத்துல எங்களுக்கு மெயினா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட். அப்ப நாங்க இன்னைக்கு படிக்க போறது வந்து கீவேர்ட் பிளஸ் டொமைன் எப்படி நாங்க பர்ச்சேஸ் பண்ணி கொள்றது அப்படின்ற விஷயத்தான் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னால், என்னைக்காவது நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் சொன்னால் அதுக்கு ஏத்த மாதிரியான நேம் வந்து குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கு வாங்கி கொள்ளுங்க. 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க, 2 வருஷத்துக்கு வாங்கி கொள்ளுங்க. ஏன் இதை நாங்க 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வாங்க சொல்றோம்னு சொன்னார், சரியா? 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வாங்க சொல்றதுக்கான காரணம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு காரணம் தான். ஏதா உங்களுக்கு இந்த பிசினஸ் தொடர்ந்து கண்டினியூஸா 2 வருஷத்துக்கு செஞ்சுட்டு போயிடும். அதே டொமைனை யூஸ் பண்ணி மறுவ டொமைன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபர்ஸ்ட் நாங்க என்னதான் ஷாப்பிஃபை அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் நாங்க டொமைன் ஒன்று கட்டாயம் வாங்கித்தான் ஆகும். அதுல எந்த சேஞ்சும் இருக்கு. கட்டாயம் நாங்க டொமைன் ஒன்று வாங்கிதான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஷாப்பிஃபை அப்படின்ற இந்த அக்கௌண்ட் எடுத்துக்கொள்றோம். நாங்க எடுத்துக்கொண்ட பிறகு எங்களுக்கு நாங்க எதை பத்தி செய்ய போறோம், அதாவது எதை பத்தி நாங்க ஒர்க் செய்ய போறோம் அப்படின்ற டிசிஷனை நாங்க முதலாவது எடுத்தே ஆகும். நான் எடுத்திருக்க டிசிஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், சாதாரண ஒன்று டிஷர்ட் டிசைன் பண்ணலாம், இல்லாட்டி டிபிஐ ஃபாலோ பண்றவங்களுக்காக எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதாக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி டொமைன்ஸ் சரியா செஞ்சு கொள்ளலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு வேர்டை யூஸ் பண்றேன். அதான் ஒரு வெப்சைட் உண்டு, keywordtool.io அப்படின்ற இந்த வெப்சைட்டை தான் நான் மெயினா வந்து யூஸ் பண்றேன். இந்த கீவேர்ட்ஸ் சரியான கீவேர்ட்ஸை என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றது. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம். இதுல வந்து ஸோ சாதாரணமா நாங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க சர்ச் பண்ணோம்னு சொல்லி சொன்னாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம்னு சொல்லி சொன்னாங்க. எலக்ட்ரானிக்ஸ் சொல்லி சர்ச் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய நிறைய கீவேர்ட்ஸ், அதுக்கு சம்பந்தமான கீவேர்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பார்க்கலாம். பட் எடுக்க போல குளோபல்ல எடுக்காதீங்க. எடுக்கும்போது கண்டிப்பா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றதுனால. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து நாங்க என்ன மாதிரியான இதுகளில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இதுல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது தேவையில்லை. பட் உங்களுக்கு electronicsbag.com அப்படின்ற வெப்சைட்டை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு electronicsassemblr.com அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம். ஸோ electronicsauction.com அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேமை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா? அப்ப நான் வந்து 2 இடங்கள்ல வந்து டொமைன்ஸ் வந்து வாங்குவேன். அதுல ஒரு இடம் வந்து நான் நேற்று காட்டின மாதிரி godaddy.com. அந்த godaddy.com உங்களுக்கு ஈஸியா அக்கௌண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், டொமைன் ஒன்று வாங்கிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு நேம்ஷிப் அப்படின்ற இந்த சைட்லயும் உங்களுக்கு டொமைன் ஒன்று வாங்கிக்கொள்ளலாம். சரியா? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான டொமைன் வந்து $5.98 மட்டும்தான் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எங்களை கோடடி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் சாதாரணமா அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து $0.99 தான் எடுப்பாங்க. செகண்ட் இயருக்கு வந்து $14 மாதிரி எடுப்பாங்க. மொத்தம் ஒரு $19 மாதிரி செலவாகும் எங்களுக்கு டொமைன் பர்ச்சேஸ் செய்யறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுல எடுத்து பார்ப்போம் எங்களுக்கான அந்த டொமைன் இருக்கான்னு சொல்லி. ஸோ இதுல நான் வேர்டு ஒன்று எடுத்துக்கொள்றேன். ஏதாவது ஒரு வேர்டு உண்டு, சும்மா விஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற வேர்டு நல்லா இருக்கு. ஸோ விஷன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்றேன். விஷன் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். விஷன் எலக்ட்ரானிக்ஸ், விஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ கோடடியில் நாங்கள் பார்க்குறோம். கோடடியில் பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு ஈஸியாக விளங்குற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னோம். கோடடி இந்தியா இருக்கு. ஸோ கோடடியில் இந்தியாவில் வரும் ப்ரைஸஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது டாலர்ஸ்க்கு மாற்றிக்கொள்ள இயலும். அப்போ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ண இயலுமான்னு சொல்லி. ஓகே, இந்தியா இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கு, நாங்கள் அதை மாற்றிக்கொள்வோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கிலீஷ். ஓகே, அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும்னா எங்களுக்கு டாலர்ஸ்ல ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்தியன் ப்ரைஸ் எனக்கு பெருசாக தெரியாது, அதனால தான் அப்படி மாற்றி விஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரை பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம், கிட்டத்தட்ட விஷன் electronics.com அப்படின்னு இருக்கு. ஆனால் $8,000 செலவழிக்கும். $8,000 செலவழிக்கிறோம் இந்த டொமைனை வாங்குறதுக்கு. ஸோ என்னைக்குமே இந்த மாதிரியான பெரிய அமௌண்ட்டுக்கு எப்பயுமே போகாதீங்க. அது அப்படி போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க உண்மையிலுமே
நஷ்டம்னு சொன்னா தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால நான் விஷன்ஸ் அப்படின்றத மாத்தி விஷன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன் பேரை மாத்திட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ விஷன் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. பட் ஆனா என்ன செய்யலாம், புரோக்கர் மூலமா எடுக்கலாம். அதுவும் $70 போகுது. $70 செலவழிக்க வேணாம். $700 குறைவான ஒரு அமௌண்ட் வந்து செலவழிக்க பாருங்க. ஸோ நாங்க பார்ப்போம் வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி. எலக்ட்ரானிக்ஸ் ஆப்ஷன் சொல்லி ஒரு வேர்டு ஒன்று இருக்கு. நாங்கள் அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி. ஸோ டொமைன் தேடக்குள்ள மிச்சம் ஈஸியான வேர்ட்ஸ் வர மாதிரியான டொமைன்ஸ் தேடிக்கொள்ளுங்க. இல்லாட்டி சொன்னா உண்மையிலுமே நஷ்டம் சொன்னா பெரிய ஒரு நஷ்டம் ஆயிரும். உங்களுக்கு பார்க்கலாம் இதையும் $2000 இந்த டொமைனை எடுக்கிறதுக்கு. சரியா, இந்த டொமைனை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் ஒன்று போகுது. ஸோ அது எங்களுக்கு சரி வராது. நியூ ட்ரிக்கின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். newtricky.com அப்படின்னு சொல்லி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். newtricky.com உங்களுக்கு பார்க்கலாம். newtricky.com அப்படின்ற வெப்சைட் வந்து இருக்கு. ஸோ இதை எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண போகாதீங்க. நான் பார்த்தேன் எனக்கு ஈஸியா இருந்துச்சு ஒரு நேம் உண்டு. ஸோ அதனால நான் அந்த நேம் எடுத்தேன். ஸோ இதுல 2 பேக்கேஜஸ் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படியே இருக்கு. இந்த சைட் இருக்கு. இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எடுக்கிற நேரத்தில் முதல் வருஷத்துக்கு 0.01 தான் பே பண்ண வேண்டி வரும். 2வது வருஷத்துக்கு தான் $14 பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வருது. சரி, ஓகே. இப்ப அடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதுல பண்டிலோட இருக்கு. இமெயில் செக்யூரிட்டி, ஃபுல் டொமைன் ப்ரொடெக்ஷன் சொல்லி சொல்றது வந்து இந்த மேல பார்த்தால் இந்த சைட்ல லொக் இருக்கு தானே. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா சைட்டுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை அப்படின்னு. ஸோ அதனால அது ஒரு நல்ல இதா இருக்கும். ஸோ யாருக்கு அப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கொள்ளலாம். நார்மலா நான் சஜஸ்ட் பண்றது வந்து உங்களுக்கு இப்ப நீங்க இந்த மாதிரி இதுல போனதுக்கு பிரச்சனை இல்லை. பட் எதிர்காலத்துல நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு வரும் கண்டிப்பா இந்த மாதிரி பேக்கேஜ் போங்க. ஸோ இந்த பேக்கேஜ்ட ப்ரைசஸ் நாங்க பார்ப்போம். ஸோ கார்ட்க்கு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கோ டு கார்ட் வந்துட்டேன். அப்போ எப்படி ப்ரைசஸ் போகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. சரியா, ஸோ எல்லாத்துக்கும் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டேன். நோ டொமைன் ப்ரொடெக்ஷனும் இல்லை வானான்னு சொல்லி கொடுத்துட்டேன். டொமைன் ப்ரொடெக்ஷன் இருந்தால் உண்மையிலும் நல்லோம். பட் நான் இங்கே உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கண்டினியூ டு கார்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு டொமைன் எங்களுடைய டொமைனுடைய 2 இயர்ஸ்க்கான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 0.01, செகண்ட் இயர்ல தான் அந்த அமௌண்ட் கொடுத்து. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கு எடுக்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்தா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $1, $2 மாதிரி நஷ்டம் ஆகுது அப்படின்ற உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு 1 இயருக்கு வேணும்னா 1 இயருக்கு எடுக்கவும் மேலும் $11 இல்லாட்டி $12 மாதிரி தான் உங்களுக்கு 1 இயருக்கு போகுது. ஸோ இதே newtricky.com நாங்கள் நேம் சீப்ல போட்டு பார்த்தோம்னா நேம் சீப்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குறைவா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா, அப்ப நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். நேம் newtricky, நான் எடுத்த டொமைன் நேம். நீங்க உங்களோட விருப்பமான மாதிரி உங்களுடைய டொமைன் நேமை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எந்த வித இஷ்யூவும் இல்லை. சரியா, newtricky அப்படின்ற சைட் இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்க இப்ப செக் பண்ணி பார்ப்போம் நேம் ஷீட்ல. சில நேரத்துல சில டொமைன்ஸ் வந்து உண்மையிலுமே ஓப்பனா சொன்னா கோடடியால வாங்கி வச்சிருக்கோம். அவங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து அவங்களுக்கு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா newtricky.com இதுலயும் இருக்கு. $8.38 தான் ஆகுது. நேம் சீப்ல இன்னும் கொஞ்சம் விலை குறைவாவே இருக்கு. அதுல $11, இதுல விலை குறைவா இருக்கு. ஸோ உங்களுக்கு நியூ கமர்ஸ்க்கு வந்து $5.98 தான் சார்ஜ் பண்றதுன்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ நாங்க அதை கார்ட்ல பார்ப்போம் என்ன மாதிரி ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி நாங்க கார்ட்டை வியூ பண்ணி பார்ப்போம். கார்ட்டை வியூ பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். டொமைன் பிரைவசி எனேபிள் பண்ணிருக்கு, ஃப்ரீ. அது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 1 இயர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இதை நாங்கள் 2 இயர்ஸ்க்கு போட்டோம்னு சொல்லி சொன்னால் 2 இயர்ஸ்ட விலை வந்து உண்மையிலுமே 2 இயர்ஸ்னு பார்க்குற நேரத்தில் நேம் சீப்ல வந்து விலை கூட, கோடடியை விட விலை கூட அப்படின்றத மறந்துடாதீங்க. அது 2 இயர்ஸ்க்கே $20 தான் போகுது. இதுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு $27 போகுது. $7, $8 மாதிரி எக்ஸ்ட்ரா போகுது. அதே மாதிரி அதோடைய எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒன்று போகுது. ICANN அப்படின்ற அந்த ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவா போகுது. ஸோ அது ரெண்டும் போறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவா போகும். அதே மாதிரி SSL சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ராவா இதை போக வேண்டி வரும். ஸோ இதுக்கும் அமௌண்ட் ஒன்று போகும். அதே மாதிரி இமெயிலுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ரினியூவல் நெக்ஸ்ட் இயர் ரினியூவல் பண்ற நேரத்துல நீங்க அமௌண்ட் கட்ட வேண்டி வரும். சோஷியல் மீடியா மேனேஜருக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஈஸியாக தைக்கொள்ளக்கூடியதா இருக்கும். பட் மெயினா எங்களுக்கு தேவை டொமைன் தான். டொமைன் மெயினா இருந்துச்சுன்னா எங்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு தேவையான அந்த
நேம சரியா நீங்க சரியான முறையில செலக்ட் பண்ணி கொள்ளணும். இதுதான் முதலாவது முக்கியமான விஷயம். சரியா, முதலாவது முக்கியமான விஷயம் சரியான நேம். உங்களுக்கு விருப்பமான டொமைன் நேமை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் 7ன்னு சொல்லி சொன்னால் 7ன்றவங்க இந்த டொமைன் நேமை வாங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு செய்யற நேரம், பாடத்தை செய்யற நேரம் இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினா இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம். சரியா, அப்போ வந்து எங்களை ஷாப்பிஃபையை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிஃபைல இருக்கக்கூடிய சில அப்டேட், சில விஷயங்கள் கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ உங்களுக்கு சைன் அப்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஷாப்பிஃபை சைன் அப் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ ஷாப்பிஃபை சைன் அப் பொறுத்த வரைக்கும் நீங்க ரெடி டு கெட் ஸ்டார்டட் ஃபார் ஜஸ்ட் $1 per month. ஒரு மாசத்துக்கு $1 படி ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. டெல் அஸ் லிட்டில் அபவுட் யூ. ஸோ எங்களை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க. ஐ எம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து நான் வந்து ஆன்லைன் செல்லர் அதெல்லாம் கிளிக் பண்ண வேணாம். ஐ எம் ஸ்டார்டிங், நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பண்ணுங்க. சாரி. அதுக்கப்புறம் என்னத்தை நீங்க என்ன செல் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்தை இருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலா வந்து உங்களுக்கு எதை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ எதை வேணாலும் நார்மலா செலக்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியா விஷயங்கள், ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு கூட ஒன்று சொல்லலாம். கூகுள், அமேசான்ல இருக்கக்கூடிய, ஈபேல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை இதாக்கலாம். இன் பர்சன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதாக்கும். மேலும் ஐ எம் நாட் ஷுவர்னு கொடுக்கும். மேலும் எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லி கொடுத்துக்கொள்றேன். ஸோ இதுல வந்து அதர்னு சொல்லி கொடுத்துக்கொள்றேன். விச் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் டூ யூ வாண்ட் டு செல் ஆன், எதில் நீங்க விற்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கொண்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஸ்டோருடைய நேம் கேட்குறாங்க. ஸ்டோருடைய நேம் நான் ஆல்ரெடி என்னுடைய டொமைன் நேம் தான் எனக்கு வந்து ஸ்டோருடைய நேமா வைக்கணும் ஆசை. ஸோ அதனால ஆசை மட்டும் இல்லை, அதுதான் கொஞ்சம் மேட்ச் ஆகும். சரியா, அதனால நான் வந்து என்னுடைய ஸ்டோருடைய நேமை இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த ஸ்டோருடைய நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து இப்ப இது எங்களுக்கு காட்டிடும். சரியா, எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பாருங்க நியூட்ரிக்கி ஷாப்பிஃபைல இருக்கு, இன்னும் எடுத்துல. ஸோ அதையும் தாக்கிட்டு நான் நெக்ஸ்ட் பண்ணி கொள்றேன். நெக்ஸ்ட் பண்ணி கொண்டீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லி வரும். ஸ்ரீலங்காலையும் தாக்கிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி கொள்றேன். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி கொண்டேன்னு சொல்லி சொன்னால் இதுதான் என்னுடைய ஜிமெயில் அட்ரஸ், எல்லாமே எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். ஸோ 14 days பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 14 days ட்ரையல் பீரியட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் லேட் ஆக்கி போறேன், உங்களுக்கு விளங்கும். ஏன் இதை நான் இந்த இடத்துல எனக்கு சைன் அப் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. பட் இந்த 14 நாளைக்குள்ள ஏதாவது ஒன்று செஞ்சு கொள்ள பாக்குறேன். இதை பார்த்த உடனே நீங்க நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா இதை கண்டினியூ பண்ணுவீங்க. பட் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த GoDaddyல இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு டொமைன் எல்லாம் வாங்கி எல்லாம் கைக்கெல்லாம் வந்துருச்சு, டொமைன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்ற பட்சத்துல நீங்க அடுத்த ஸ்டெப் இந்த சைன் அப் விஷயங்களை செய்யுங்க. அது வரைக்கும் இந்த சைன் அப் விஷயங்களை செய்யாங்க. ஏன் நான் கூட இப்ப சைன் அப் பண்ண போறது இல்லை, ஏன்னு சொல்லி பண்ணி காட்ட போறதும் இல்லை. ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து இந்த சாஃப்ட்வேர் கண்டினியூ பண்ணலாம் இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ பேசாம சைன் அப் விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு, அதாவது GoDaddyல எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு உங்களுடைய பேமெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இறங்குறது தான் சரியான ஒரு நல்ல ஒரு உருப்படியான விஷயமா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதுல இன்ஃபார்ம் பண்ணி கொள்றேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்டா நாங்க செய்யக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும் சொல்ற விஷயங்களை நாளைக்கு நாங்க கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல சொல்ல நினைச்ச மெயினான விஷயம் இந்த டொமைன் நேம், அடுத்து இந்த ஸ்டோருடைய நேம். உங்களுடைய ஸ்டோருக்கான ஒரு பேரு, அந்த பேரு வந்து முக்கியமான நல்ல உருப்படியான ஒரு பேரா இருக்கணும் அப்படின்றது கட்டாயமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதனால மிக்க கவனமா உங்களுடைய நேம் விஷயத்துல மிச்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பார்க்கறதுக்காக உங்களுக்கு keywordtool.io அப்படின்ற இந்த வெப்சைட், keyword tool.io நீங்க பார்த்தா உங்களுக்கு .io அப்படின்ற இந்த வேர்டை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இங்க கீவேர்ட் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸை மாத்திக்கொள்ளுங்க. இந்த வேர்ல்ட் வைட் இருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸை மாத்திக்கொள்ளுங்க. மாத்திக்கொண்டு உங்களுக்கு சரியான மெச் ஆகிற மாதிரியான வேர்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். வந்து நியூட்ரிக்கி அப்படின்றத வந்து நான் யோசிச்சது. ஸோ யாருக்காவது அப்படி ஏதாவது நேம்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, எனக்கு நேம் பண்ணிட்டாங்க, நான் இந்த பிஸ்னஸ் தான் செய்ய போறேன். நான் வந்து ட்ரெஸ் சைட்ல போக போறேன், நான் ஃபேஷன் சைட்ல போறேன், இல்லாட்டி நான் வந்து பர்ஸ் சைட்ல போறேன், லேடிஸ் பர்ஸ் விஷயங்களை செய்ய போறேன், இல்ல நான் மெடிசன் சைட்ல போறேன் அப்படின்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து சரியா எனக்கு அப்டேட் ஒன்று தந்தீங்கன்னு சொல்லி சில நேரத்துல என்னால கூட உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுக்கலும். உங்களுடைய இன்னைக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தோட நான் என்னுடைய கிளாஸை நிப்பாட்டிக் கொள்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். வந்த அவ்வளவு பேத்துக்கும் GoDaddy மூலமா ஒரு உருப்படியான ஒரு அதை நாங்க சொல்றது நிச்னு சொல்லுவோம். இதை நாங்க சொல்லுவோம் சரியா வாசையில நிச் செலக்ஷன் சொல்லுவோம். ஸோ நாங்க என்னத்தை செல் பண்ண போறோமோ அந்த ஸோ அந்த இதுக்கு மெச் ஆகுற மாதிரியான கீவேர்ட்ஸை தேடிக்கொள்ளுங்க. இப்போ நான் டிஷர்ட்ஸ் இதாக்குனேன். ஸோ டிஷர்ட்ஸ் அடிக்கிற நேரத்துல
ஒவ்வொரு நிறைய சஜஷன்ஸ் வரும். ஸோ நிறைய சஜஷன் நிறைய வந்து ஆல்ரெடி டொமைன் பெரிய 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 ப்ரைஸ்ல வாங்கி வச்சிருப்பாங்க. பட் அந்த நேம்ஸ் வர நேரத்தில் உங்களுக்கு மெச்ச ஆகிற மாதிரியான சில விஷயங்களை போட்டு செஞ்சீங்கன்னு சொல்லிச்சுனால உங்களுக்கு இந்த விஷயத்தை ஈஸியா செஞ்சுக்கிறீங்களும். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒண்ணு ஆல்ரெடி, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நேம்ச்சு இது ரெண்டும் தான். அடுத்து வந்து இதுல கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஆஃபர், அந்த 3 மாசத்துக்கு $1 உங்களை பே பண்ணுங்க ஆஃபர் பெரிய ஆஃபரோட தான். உண்மையிலுமே அதையும் நாங்க ட்ரை பண்ணி இதாக்கிற பார்ப்போம். 14 days ஃப்ரீ ட்ரையலும் கிடைக்குது. அப்புறம் $1 படி 3 மாசத்துக்கு இதாக்கலான்றது உண்மையிலுமே பெரிய ஒரு சான்ஸ் ஒன்று. அதை நாங்கள் சரியா யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ அக்கௌண்ட் சைன் அப்ப இப்போ யாரும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. டொமைன்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தவங்க, இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ வெரி மச். ஸோ இவ்வளவு தான் இன்னைக்கான உங்களுக்கான பாடம். நாளைக்கு நாங்க இதுல பேலன்ஸ் இதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது சைன் அப் பிளஸ் அந்த பேக்கேஜை நாங்க செலக்ட் பண்ற விஷயம் எப்படி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி ஒரு ஸ்டோரை டிசைன் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்க நாளைக்கு கிளாஸ்ல. தேங்க்யூ வெரி மச் வந்தவர்களுக்கு.